தமிழக பாரதிய கிசான் சங்கத்தின் முன்னாள் அமைப்பு செயலாளரான ஸ்ரீ கணேசன்ஜி அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமானார். ஸ்ரீ கணேசன்ஜி அவர்களின் உடலுக்கு RSS மற்றும் பாஜக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திருச்சி உறையூரில் உள்ள சாதனா காரியாலயத்தில் இருந்து ஸ்ரீ கணேசன்ஜி அவர்களின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ கணேசன்ஜி ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய ஒரு முதிர்ந்த பழக்கமான நமக்கு பெருமைக்குரிய பிரச்சாரக். அவர் கல்லூரி படிப்பு முடித்த உடனேயே RSSனுடைய முழுநேர ஊழியராக வந்தாங்க. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அவர் கடினமான காலகட்டம், எமர்ஜென்சி காலகட்டத்தில், நெருக்கடி நேரத்தில் அதை எதிர்த்து போராடினவர். அதோடு மட்டுமில்லாமல் RSSனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டதோடு சேர்ந்து விவசாயிகளுக்காக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவேரி நதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நதிநீர் நீக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அகில இந்திய அளவில் அவர் வேலை செஞ்சு விவசாயிகளுக்காக வேலை செஞ்ச ஒரு பிரச்சாரக். அந்த ஆத்மா சத்கதி அடைகிறதுக்காக அவருக்கு நான் அஞ்சலி செலுத்திக் கொள்கிறேன். மூத்த பிரச்சாரக் ஸ்ரீ கணேசன் அவர்கள் இன்று இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி, பட்டப்படிப்பு கடைசி தேர்வை எழுதி முடித்தவுடன் முழுமையாக தன்னை இந்து சமுதாயத்திற்காக ஒப்படைத்தவர். பரீட்சை எழுதி முடித்தவுடனே வீட்டுக்கு செல்லாமல் முழுக்க சங்கத்துக்காக வந்தவர். தென் மாநிலத்தில், தென் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் சங்க பணியாற்றி நூற்றுக்கணக்கான காரியகர்த்தர்களை உருவாக்கியவர். எமர்ஜென்சி காலத்திலும் அதை தொடர்ந்து வந்த அயோத்தியா ஜோதி யாத்திரை அந்த காலகட்டத்திலும் மிக முக்கியமாக பணியாற்றி இந்து சமுதாய பணியாற்றியவர். RSS பேரியக்கம் தமிழகத்திலே வளர்ந்தோங்குவதற்கு அர்ப்பணித்து கொண்ட மனிதர்களில் முக்கியமானவர் ஸ்ரீ கணேசன் அவர்கள். அவர்களுடைய இறுதி நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிற ஒரு ஆத்மா நற்கதியடைய எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறோம். ஸ்ரீ கணேசன்ஜி அவங்க கடந்த 56 வருஷமாக பிரச்சாரக்காக அவர் இருந்துகிட்ருக்கிறாரு. தமிழகத்தில் சென்னையிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலையும் பல்வேறு விதமான பொறுப்புகள் எல்லாம் இருந்து கடைசியாக பாரதிய கிசான் சங்கம் என்ற விவசாயிகளுடைய அமைப்பை தமிழகத்தில் மிக வலிமையாக உருவாக்கி அதனுடைய பொறுப்பாளராக அகில இந்திய பொறுப்பாளர் வரைக்கும் இருந்த மரியாதைக்குரிய ஸ்ரீ கணேசன் அவங்க இறைவனடி சேர்ந்திருக்காங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதுலையும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுலையும் பிரார்த்தனை செய்கிறேன்.